அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான வானிலை அறிக்கையின்படி அடுத்த 15 மணி நேரத்தில் 16 மாநிலங்களில் கடுமையான மழை பொழிய வாய்ப்புள்ளது. இந்த 16 மாநிலங்கள் என்னென்ன, எந்த மாநிலங்களில் அதிதீவிர கனமழை பொழியும், மக்கள் முன்னெடுக்க வேண்டிய எச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்த விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். ஜூலை 1 முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில்தான் தென்மேற்கு பருவமழை என்பது தொடங்குவது வழக்கம். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டுக்கான தென்மேற்கு பருவமழை சமீபத்தில் தொடங்கி வட மாநிலங்களை புரட்டி போட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி அடுத்த 15 மணி நேரத்தில் 16 மாநிலங்களில் அதிதீவிர கனமழை பொழிக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது உத்தரப்பிரதேசம், பீகார், டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், வந்திய பிரதேசம், குஜராத் மற்றும் கேரளா ஆகிய 16 மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனமழை பொழியக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி மற்றும் அதனை ஒட்டியுள்ள நொய்டா, காசியாபாத், பரிதாபாத் மற்றும் குருகிராம் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அலிகர், பிரசோபாத், மதுரா, ஆக்ரா, மகாமாயநகர், மணிப்புரை, எடா, கான்பூர், ஜான்சி, லித்பூர், பண்டா ஆகிய பகுதிகளில் 70 கிலோமீட்டர் வேகம் வரையில் காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய அதிதீவிர கனமழை பொழியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பீகாரில் உள்ள கோபால்கஞ்ச், சுபால், கிஷான் கஞ்ச் ஆகிய பகுதிகளில் தீவிர கனமழை பெய்து வரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. அண்டை மாநிலமான ஜார்க்கண்டிலும் கனமழை பொழியும் என்று கூறிய வானிலை மையம் 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசப்படும் என்று தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தின் கொல்கத்தா, ஹவரா, மால்டா, பங்கூரா உள்ளிட்ட பகுதிகளில் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும், ராஜஸ்தானில் உள்ள அஜ்மேர், ஜோத்பூர், பரத்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலும் வட மாநிலங்களில் மட்டுமே மழையின் தீவிரம் அதிகமாக உள்ளதாகவும், தென்னிந்தியாவை பொறுத்தவரை கேரளாவில் மட்டும் அதிக கனமழை பொழியும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கம் இருக்கக்கூடும் என்பதால் மக்கள் தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்கவும், மரங்கள் மற்றும் மின் கம்பங்களுக்கு அருகில் நிற்பதை தவிர்க்கவும் வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. நன்றி, வணக்கம்.